அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில தனுசு ராசிக்கு ஜூலை மாதம் 2025 எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த பொது பலன் என்பது கைடன்ஸ்க்காக மட்டுமே. இப்போ இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் ராசியாதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் பாக்கியாதிபதியாக வரக்கூடிய சூரியனும் 7ஆம் இடத்துல இருக்கு. அதாவது சூரியன் குரு சேர்க்கை சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இந்த இரண்டு கிரகத்தோட பார்வையும் ராசிக்கு இருக்கிறதுனால ஒரு தெளிவான சிந்தனைகள் இருக்கும். முடிவில்லாத சோகம் முடிவு பெறக்கூடிய சூழ்நிலை எப்பதான் அப்படின்ற கேள்வியோட வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? அந்த ஓட்டங்கள்ல ஒரு தெளிவு இருக்கும், குழப்பங்கள் நீங்கும். அதே போல நடை உடை பாவனைகளை மாத்திக்குவீங்க. உங்களுடைய பேச்சு செயல்பாடுகள் வித்தியாசப்படும். தனுசு ராசிக்கு தனிமை மாறும். இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் நான் சொல்லியிருக்கிறேன். குறிப்பா ஏழரிச்சனி காலகட்டத்துல வாழ்க்கை துணைவரை பிரிந்து தனித்து இருக்கிறது, அல்லது குடும்ப வாழ்க்கையில சண்டை சச்சரவோடையே பிரிந்து இருக்கிறது, நல்லா பழகிட்டு இருந்த உறவுகள் கூட உங்களை விட்டு விலகி போயிருக்கிறது. இந்த மாதிரி இழப்புகள் கூட சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும். வாழ்க்கை துணைவரை இழந்து தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட. இந்த தனிமை இந்த ஆண்டு மாறும். 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து ராசியை பார்க்கறதுனால திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவுகள் கிடைக்கும். சப்போஸ் தோஷங்கள் இல்லாம இருக்கு, ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவு தான் பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் அந்த பிரிவுகள் நீங்கும், அதற்கு ஒரு முடிவுகள் கிடைக்கும். ஆனா தோஷங்கள் இருக்கு, ஜாதகத்தில் இருந்தாலும் ஆகணும்ன்ற விதி இருக்கு, அல்லது திருமண வாழ்க்கையே நமக்கு கொடுப்பன இல்லை, பெண்களால பிரச்சனை. இப்ப ஆண்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் கெட்டு இருந்தா என்ன ஆகும்? அவங்களுக்கு 2ஆம் தாரம் கட்டினா கூட நிம்மதி இல்லாம தான் இருக்கும், பெண்களால பிரச்சனை. அதே போலதான் பெண்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் கெட்டு இருக்கு, கேதுவோட சேர்ந்து இருக்கு, கேதுவின் சாரத்தில் இருக்குன்னாக அந்த திருமண வாழ்க்கையும் பிரச்சனை தான். ஆண்களாலேயே பிரச்சனை. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட தேவையில்லாத அப்ரோச்சஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அந்த அப்ரோச்சாலேயே டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கொடுப்பனைகளை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க பெரும்பாலும். அதான் நான் சொல்றேன், தோஷங்கள் இல்லைன்னா சேரக்கூடிய வாய்ப்பு வரும், நிரந்தர தீர்வுகள் எட்டப்படும். இப்போ சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கிறது பாத்தீங்கன்னாக்க பாக்கியங்கள் கைகூடும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். அதே போல பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். ஆல்ரெடி பிள்ளைகளால ஒரு மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள், வளர்ந்த பிள்ளைகளால உங்களுக்கு டென்ஷன்கள்லாம் இருந்திருக்கும். குழந்தைகளாக இருந்தா கூட அவங்களுக்கு உடல்நல தொந்தரவு பிரச்சனை, அதனால டென்ஷன். இப்படிப்பட்ட டென்ஷன் இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் இல்லை, நிம்மதியா இருக்க போறீங்க. அதுவும் முதல் 15 நாள் சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கும். கொஞ்சம் கோபம் இருக்கு, ஒரு நேர்மையான கோபம், ஒரு ஈகோ இருக்கும். பட் அந்த ஈகோ நேர்மையான கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா கூட கொஞ்சம் நல்லதுதான். அதாவது மற்றவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும் போது, கணவன் மனைவி கிட்ட அல்லது சக பணியாளர்கிட்ட மேலதிகாரிகிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது, அல்லது ஒரு மெயில் அனுப்புறீங்க, ஒரு கம்யூனிகேட் பண்றீங்கன்னா அந்த நேரத்துல கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. அதே போல இந்த சூரியன் 8ஆம் இடத்துக்கு ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து வந்துடும். புதன் 8ஆம் இடத்துல தான் இருக்கு. மறைந்த புதன் நிறைந்த கல்வியையும் நிறைந்த செல்வத்தையும் கொடுக்கும். 10 8ல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலையில ஒரு நெருக்கடி இருக்கும், வேலை மாற்ற சிந்தனைகள் இருக்கும். சில பேருக்கு வேலை மாற்றம் கூட ஏற்படும். சில பேருக்கு தசாபுக்தி இப்போ சரியில்லாதவர்களுக்கு ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 8ஆம் இடத்துல புதன் இருக்கார். இந்த புதன் வக்ரமும் ஆக போறாரு. ஜூலை 19ஆம் தேதியில இருந்து இந்த புதன் வக்ரம் ஆகிறது பாத்தீங்கன்னாக்க வேலை விஷயமா ஒரு மாறுதலுக்கு உட்படக்கூடிய காலகட்டம். குறிப்பா இடமாற்றங்கள் ஏற்படும். அல்லது தொழில் செய்றீங்க, பிசினஸ் பண்றீங்கன்னா உங்க கடையை மாத்துவீங்க, உங்க தொழிலை மாத்துவீங்க. ஆனா அது ஆதாயத்தை கொடுக்குமானா உங்களுக்கு ஆகஸ்ட் 12 வரையில ஒரு அன்சர்டனிட்டி தொழில் விஷயமா இருந்துகிட்டு இருக்கும். என்ன பொறுத்தவரையில அதற்கு பிறகு உங்களுக்கு சேஞ்சஸ் வரும். அதற்கு பிறகு நீங்க மாத்துறது நல்லது. ஜூலை 19ஆம் தேதியில இருந்து ஆகஸ்ட் 12 வரையிலும் புதன் வக்ரம். அப்போ வக்ர காலத்துல நீங்க டெசிஷன் எடுக்காம இருக்கிறது நல்லது. அதாவது இடமாற்றங்களை செய்யாம இருக்கிறது நல்லது. வேலையை கூட தொழிலை கூட மாத்தாம இருக்கிறது நல்லது. அதற்கு பிறகு ஆடி மாசத்துக்கு பிறகு நீங்க தொழில் மாற்றம் வேலை மாற்றத்தை செஞ்சீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. அதாவது உங்களுக்கு தசாபுக்தியே சரியில்லைன்னா கூட சொல்றேன் அப்படிப்பட்டவர்களுக்கு. மேலும் எந்த காரணத்திலையும் பாத்தீங்கன்னாக்க சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒர்க் ப்ரெஷர்லாம் இருக்கும். கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. பதவி உயர்வு ஊதிய உயர்வு கூட இந்த ஆகஸ்டுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சனியை பொறுத்தவரையிலும் 4ஆம் இடத்துல இருந்து
ஜூலை 13 வக்ரம் ஆகுது. இந்த வக்ர காலம் என்பது அப் டு நவம்பர் 28 வரலும் சனி வக்ரம். 4ஆம் இடத்துல இருந்து சனி வக்ரமானா நல்லதா அப்படின்னாக்க, பொதுவாகவே சனி வந்து 2, 3ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம், பாவ கிரகம். 4ஆம் பாவகம் என்பது சுகஸ்தானம், ஆத்ருஸ்தானம், வீடு வாகனத்தை குறிக்கூடிய இடத்துல இருந்து வக்ரமாகும் போது வீடு வாகன சம்பந்தமான செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், அல்லது வீடு மாற்றம் சில பேருக்கு ஏற்படும், சில பேருக்கு ஊர் மாற்றம் கூட ஏற்படும். அலைச்சல்கள்லாம் இருக்கும். தேவையில்லாத பயணங்கள், அலைச்சல்களை தவிர்த்துருங்க. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பொறுத்தவரை வக்கரமாகும் போது உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். உங்களுடைய உடல்நலத்திலையும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்கரமாகும் போது தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. சொத்துக்கள் விற்பனை வாங்குறத கூட தவிர்க்கிறது நல்லது. அல்லது கட்டுமானம், இந்த நேரத்துல வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க, அல்லது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றீங்க, அதுக்கு ஒரு பில்டர் கிட்ட வந்து அப்ரோச் பண்றீங்க, ஒரு ஒப்பந்தம் போடுறீங்கன்னா அது கூட உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது இந்த வக்கர காலத்துல நல்லது. மேலும் இந்த காலகட்டத்தில் உறவுகளுடன் கொஞ்சம் சமரசம் செஞ்சுக்கிட்டு தான் போகணும். பகை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணைவரின் உறவுகள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இந்த 7ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க குரு சூரியன் இருக்கு. 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால, மேலும் புதன் வக்ரம் பெறதுனால ஜூலை மாதத்தை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்துல கவனம் செலுத்திங்க. இன்னும் கல்யாணமே ஆகல, நீண்ட காலமா போராடிட்டு இருக்கிறீங்கன்னாக்க வரன் பாக்குறீங்கன்னா வரன்கள் பேச்சுவார்த்தை நடைபெறும். பட் ஆகஸ்ட் 12 மேலதான் உங்களுக்கு வந்து திருமணம் போன்ற சுப காரியத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுவரையிலும் வந்து திருமணம் போன்ற சுப காரியத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா வரன் பார்க்கலாம். வரன் பேச்சுவார்த்தை எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடைபெறும். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ராகு பகவான் 3ஆம் இடத்துலயும் 9ல கேது இருக்கு. இந்த கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கும் போது பொதுவாகவே பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துல சில வில்லங்க அல்லது பூர்வீக சொத்தை வித்துட்டு புதிய சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஆனா இந்த சனி வக்கரம் ஆகிறதுனால கொஞ்ச நாள் போஸ்ட்போன் பண்ணுங்க. அப் டு நவம்பர் மாதம் 28 வரலும் இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம், அல்லது அது விற்கிற முடிவுகளையும் எடுக்காம இருக்கிறது நல்லது. 9ஆம் பாவகத்துல கேது செவ்வாய் இணைவு, 5ஆம் அதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் கேதுவோட இணைஞ்சிருக்கு. இந்த கேது செவ்வாய் இணைவு அப் டு ஜூலை 28 வரலும் இருக்கும். அதற்கு பிறகுதான் செவ்வாய் கன்னிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு 10ஆம் பாவகத்துக்கு. இந்த 9ல வந்து இந்த அமைப்பு இருக்கிறதுனால செவ்வாய் கேது இணைவு என்பது உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவான விஷயம். விரயங்கள் ஆகும். பழைய கடனை அடைக்கிறதுக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். உடல் நலத்துல கவனம் செலுத்திங்க. அங்காளி பங்காளியுடன் கருத்து வேறுபாடுகள் வரும். குறிப்பா சொத்துக்கள் தொடர்பாகவே சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். பூர்வீக சொத்து, பூர்வீக வீடு, இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். தொலை தூரத்துல வசிக்கிறீங்க, வெளிநாட்டுல இருக்கீங்கன்னாக்க பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்கக்கூடாது. கோபத்துல எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால கொஞ்சம் நிதானமா பொறுமையா செயல்படுறது நல்லது. இனம் புரியாத ஒரு கோபம், இனம் புரியாத ஒரு கவலையும் இருக்கும். மேலும் வாழ்க்கையே ஒரு கனவு என்ற மாதிரி ஒரு சிந்தனைகள்லாம் அந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரை எக்ஸ்பென்சஸை குறைக்கணும்னா கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது நல்லது. பிள்ளைகள் சம்பந்தமாகவும் கொஞ்சம் செலவுகள் ஆகும். அது சுப செலவுகள் தான். சுக்கிரனை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்துல 6 குடியவன் 11ஆம் அதிபதி ஆட்சி பெற்று பாத்தீங்கன்னாக்க 6ஆம் இடத்துலயே இருக்கும். சுக்கிரன் ஆட்சி பெறுறது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு நிலையில நல்லதுன்னு எடுத்துக்கிட்டாக்க, அதாவது சுக்கிரனுடைய காரகத்துவங்கள்லாம் கிடைக்கும். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க பணம் வரும். வேலை செஞ்சாலும் சரி, தொழில் செஞ்சாலையும் லாபங்கள் வரும். அபிலாஷைகள் நிறைவேறும். பயணங்கள் ஏற்படும். அதாவது உயர்கல்விக்காக சேரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சரியான விரும்பிய இன்ஸ்டிடியூஷன்லயே ஜாயின் பண்ணி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆனாலும் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரை கடனுடைய அழுத்தங்கள் இருக்கும். ஒர்க் பண்ற இடத்துல எதிர்ப்பாளினுடைய எதிர்ப்புகள் இருக்கும். பொதுவாகவே ஒர்க் பண்ற இடத்துல வந்து ஒரு எதிர்ப்பாளினரால் கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த எதிர்ப்பாளினருடைய நட்பு உறவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துங்க இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும். இதுக்குதான் வந்து இந்த பொது பலன் என்பது. எந்தெந்த விஷயத்தை துணிந்து செயல்படலாம், எந்தெந்த விஷயத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்றதுக்காக ஒரு பொது பலன். சப்போஸ் நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோம், திருமணம் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த ராசிக்கு இந்த ராசி பொருத்தமா அப்படின்னு கேட்டுட்டு மட்டும் போயிட்டு கல்யாணம் பண்ணா அது ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்னா 2 பேருடைய ஜாதகத்தையும் ஆய்வு செய்யணும். கற்றறிந்த நல்ல ஒரு ஜோதிடரிடம் கொடுத்து 2 ஜாதகத்தையும் ஆய்வு செய்து அதற்கு அப்புறம் தான் முடிவு பண்ணணும். தீர விசாரிச்சுதான். அப்பதான் திருமண வாழ்க்கையில பொருத்தத்தோடு இருக்கும் போது இந்த இருதாரம் ஏற்படுறதெல்லாம் தவிர்க்கும். அதுதான் நான் முக்கியமா சொல்ல வரேன். இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த மாசத்தை பொறுத்தவரை வேலை தொழில் மாற்றம் வந்தாலும் எடுக்காம இருக்கிறது நல்லது.
அது பிற்பகுதி காலகட்டத்தில் ஆகஸ்டுக்கு மேல நீங்க எடுத்துக்கலாம். இப்போதைக்கு வந்து அவாய்ட் பண்றது நல்லது. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சில விஷயங்கள் தேக்க நிலையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது வாழ்க்கையே ஒரு கனவு அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் உங்களுக்கு. நம்ம என்னதான் செயல்பட்டா கூட எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எதுவுமே செயல்பாடு வரல, கனவு மாதிரி தான் வாழ்க்கை போகுது அப்படின்ற எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். ஆனாலும் தனித்திருப்பவர்களுக்கு குறிப்பா எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். நீர் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்கள், மீடியா சார்ந்த துறையில் இருப்பவங்க, ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க, நிர்வாகத்தில் இருப்பவர்கள், HR பேங்கிங்ல இருக்கிறவங்க, நிதி சம்பந்தமான துறையில் இருப்பவர்கள், அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் அந்த துறையில் இருப்பவர்கள், கம்ப்யூட்டர் IT போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. ஒன்றும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. விவசாய தொழில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில், உணவு தொழில் இருப்பவர்களுக்கும் வளர்ச்சிகள் உண்டு. பணம் வரும், நல்லாவே இருக்கும். அதாவது பணம் நிறையவே வரும், செலவுகளும் அதே மாதிரி ஆகும். சில பேருக்கு கடன் ஆகும். நல்ல தசாபுக்தி நடக்கிறவங்களுக்கு சுப கடன் ஏற்படும். தசாபுக்தி உங்களுக்கு சரியில்லைனாக அசுப கடன் வரும். அதாவது உடம்பு சரியில்லை, அதுக்கு கடன் வாங்குறது, குடும்பத்துல கஷ்டம், அது கடன் வாங்குறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும். இவ்வளவுதான் வித்தியாசமே. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய கொடுப்பனையை பிரதிபலிக்கக்கூடியதுதான் தசாபுக்தி. இந்த கோச்சார பலன் என்பது ஒரு 10%. அதுதான் சொல்ல வர்றது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் முருகன் வழிபாடு முற்றிலும் வினைகளை தீர்க்கும். கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வாங்க, காலையில மாலையில அல்லது ஏதோ ஒரு டைம்ல, பிரம்ம முகூர்த்த டைம்ல ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது படிச்சுட்டு வாங்க. பாருங்க, ஒரு 48 நாள் படிங்க. பிள்ளைகள் வகையில வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகளுக்கு சுபகாரியம் செட் ஆகும். உங்களுக்குமே கூட உடல்நல தொந்தரவு இல்லாம இருப்பீங்க, கடன் இல்லாம இருப்பீங்க, முன்னேற்றங்கள் ஏற்படும். முருகனை நம்பினோர் கைவிடப்படார். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.